ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெங்காய தக்காளிப்பழம் வதக்காமல் சிம்பிளாக அதுவும் டேஸ்ட்டாக ஒரு கிரேவி பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்து கொதிச்சிட்டு இருக்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மீல் மேக்கர் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ அதில் இருக்க தண்ணியை அரிப்பை வச்சு வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டின தண்ணி கொஞ்சம் கூட மீல் மேக்கரில் இல்லாமல் கரண்டி வச்சு அமுக்கி கொடுத்து அதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்த மீல் மேக்கரை குக்கரில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கூட 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறம் மணத்துக்காக கொஞ்சமாக மல்லி இலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்த 2 உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாம் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சப்பாத்தி வெரைட்டி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ நம்ம மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவி செய்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் ஆயிலில் பொரிஞ்சு நல்லா மணம் வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த மீல் மேக்கரையும் உருளைக்கிழங்கும் தண்ணியோடய அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேவையான மசாலாத்தூளும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிரேவியை கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே தூவி நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கிரேவியை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.